திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியிடம் சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது குற்றவாளியை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் கடந்த 12ஆம் தேதி 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் நாட்டையே அதிர வைத்திருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு தனிப்படைகளை அமைத்து தொழில்நுட்ப வல்லுநர்களை வைத்து குற்றவாளியை தேடி வந்த நிலையில் ஆந்திரா மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் கடந்த 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பின்னர் அவரிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த நபர் அசாமை சேர்ந்த ராஜு விஸ்வகர்மா என்பதும் சூலூர்பேட்டையில் உள்ள ஒரு தாபாவில் வேலை பார்த்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த நபரை திருவள்ளூர் போஸ்கோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் வரும் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உமா மகேஸ்வரி உத்தரவிட்டதை அடுத்து அவர் புயல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி ராஜி விஸ்வகர்மாவை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கும்மிடிப்பூண்டி போலீசார் கேட்டிருந்தது. ஆனால் போஸ்கோ நீதிமன்றம் நீதிபதி உமா மகேஸ்வரி 4 நாட்களுக்கு மட்டுமே காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிட்டிருந்தார். இதனை அடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கவரப்பட்டை காவல் நிலையத்திற்கு வைத்து ராஜு விஸ்வகர்மாவை காவல்துறையினர் தீவிரமான விசாரணை நடத்தி வரும் நிலையில் 2வது நாளான இன்று குற்றம் நடைபெற்ற ஆரம்பாக்கம் மாந்தோப்பிற்கு அழைத்து சென்று தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுதாகர்.